Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாவட்டம் கோயம்புத்தூர். ஏங்க செந்தில் பாலாஜியை மக்கள் சேவைக்கு அனுப்பணும்னா எத்தனையோ மாவட்டங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் தேவைப்படுகின்றார். தமிழகத்தில் புள்ளி விவர அடிப்படையில் கட்டக்கடைசியாக தனிமனித வருமானத்தில் இருப்பது அரியலூர், உங்க சொந்த ஊர் திருவாரூர். அங்க போய் ஸ்டாலின் அவர்களை நில்லுங்க. நல்லா இருக்கக்கூடிய ஊரை கெடுப்பதற்காக இங்கே அனுப்பி வைத்து விட்டு டயலாக் பேசுறார். ஐயா ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ஒண்ணுதான் பேசுவார். 2 பெட்டி கொடுத்தீங்கன்னா அன்பு தம்பி செந்தில் பாலாஜி 2 பெட்டி வாங்கியிருக்காங்க. 5 பெட்டி கொடுத்தீங்கன்னா ஆற்றல் மிகுந்த தம்பி பார். 10 பெட்டி கொடுத்தீங்கன்னா என்னுடைய அருமை சகோதரர் ஆருயிர் நண்பர் பார். ஆனா செந்தில் பாலாஜி பெட்டியா கொடுக்கறனால அவருக்கே தளபதி என்கின்ற பெயரையும் வைத்திருக்கின்றார். அருமை சொந்தங்கள இந்த கூட்டத்தை, இந்த மோசமான கூட்டத்தை பெண்கள் தயவு செஞ்சு உங்க வீட்டு பக்கத்திலே விட்டுறாது. இவர்களுக்கு வாக்கு என்பது 2வது. இவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு உங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வருவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்முடைய தாய்மார்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த வீட்டு பக்கத்தில் கூட உங்களை விடாது. 2080 பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி என்ன முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறேன். 8000 பேருக்கு மேல படுகொலை நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முகத்தை வைத்துக் கொண்டு மக்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறேன். நமக்கு இது வேண்டாங்கம்மா, நமக்கு இது வேண்டாம். நம்ம எல்லாரும் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, இங்க நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்கள் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அருமை சொந்தங்களே, 2 கட்சிகளும் நமக்குள்ள பரஸ்பரம் நம்முடைய சித்தாந்தத்தில் வேறுபாடு இருந்தாலும் கூட இந்த கூட்டணியில் நாம் ஒன்றாக இருப்பதற்கான காரணம் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் இருக்கின்றோம். காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்க வேண்டும், யார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேலே என்ன சொல்றாருன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அடிமை கட்சிங்கிறார். இந்தியாவிலே ஆகச் சிறந்த ஒரு பிராந்திய கட்சி 1977க்கு பிறகு அதிக முறை ஒரு பிராந்திய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட அது போன்ற ஆட்சிக்கு வந்ததில்லை. அடிமை கட்சின்னு தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நான் சொல்றேன், 2011 தேர்தலில் தேர்தல் பங்கீடு 3 மாடி, 2வது மாடியில தேர்தல் பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை, முதல் மாடியில சிபிஐ ரைடு. இந்த காங்கிரஸ்காரனுக்கு 3% ஓட்டு இருக்கு. சிபிஐ ரைடு வச்சு இப்போ ஏன் திமுக பொட்டி பாம்பாக காங்கிரஸ் முன்பு அமர்ந்திருக்கின்றார்கள்? எதற்கு பொட்டி பாம்பா இருக்கிறாங்க? 2004 14 வரை திமுக செய்த ஊழல் ஃபைல் இன்னும் காங்கிரஸ் வச்சிருக்கிறான். அதை எப்ப வேணாலும் வெளியிடுவான். சமீபத்தில் நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ஆராஸ் அவர்கள் ஏதோ காலங்காத்தால உளர நினைச்சு எதோ சொல்லி மாட்டிக்கிட்டார். இந்த முதலமைச்சர் ஒரு முட்டா பையன், நான் சொல்லிங்க, ஆராசா சொன்னார். 2G வழக்கில் வந்திருக்கக்கூடிய பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்ல, ஆராஜா சொன்னார். அதனாலதான் திமுகவுடைய நட்சத்திர வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆராசா இதுவரை ஒரு கூட்டத்தில் கூட பேசல. இந்த கூட்டத்தில் போய் மைக்கில் இந்த மாதிரி பேசிட்டு பெரிய பிரச்சனை ஆகி போயிருக்கு. அதனால எந்த கூட்டத்திலையும் ஆராசா பேசாம பின்னாடி வச்சிருக்கிறான். அதனால அருமை சொந்தங்களே, கோயம்புத்தூர்ல தெல்ல தெளிவாக நாம் இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் 50,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, நம்ம எல்லாரும் நம்முடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னன்னா, இங்க குடும்ப ஆட்சி கிடையாது. ஒரு எளிய மனிதர் எடப்பாடி பக்கத்திலே பிறந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக ஆக முடியும் என்பது உங்களுடைய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில கிராமத்திலேயோ எங்கேயோ பிறந்திருந்தாலும் கூட தகுதியும் திறமையும் இருந்தால் மேலே வர முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ராபின்சன் பூங்காவில் செப்டம்பர் 18 1949 திமுகவுடைய முதல் கூட்டம் நடந்த பொழுது மேடையிலே கடைசி ஆளாக கருணாநிதி உட்கார்ந்திருந்தார். 27வது ஆள் அவர்தான் கடைசி. அப்ப 26 பேர் என்ன? அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை அவர்கள் அவருடைய குடும்பத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன் பாருங்க. அவருக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை. அவருடைய தங்கையினுடைய 4 குழந்தைகளை எடுத்து குழந்தைகளாக வளர்த்தி வைத்தார். யாராவது அரசியலுக்கு வந்தாங்களாங்க? 2020 பேட்ச்ல அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளும் பேத்தி பிரத்திகா ராணி ஐஏஎஸ் அதிகாரியாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளும் பேத்தி இன்னைக்கு இந்தியாவில் ஐஏஎஸ் ஆபீசராக ஏதோ ஒரு மாநிலத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்.
அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்க்கப்பட்ட மகன்கள், மகள்கள், பேத்திகள், கொள்ளு பேத்தி ஏதோ ஒரு குடும்பம் நடத்தி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா? ஒரு ரயில் ஏறி டிக்கெட் எடுக்காம சென்னைக்கு வந்து செல்வங்களை எல்லாம் கொளித்து உலக பணக்காரர்கள் வரிசையில முதல் 200 இடத்தில் இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் எங்கே? ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வேட்புமனு எடுத்து பார்த்தா சொந்தமா கார் இல்ல, மொத்த சொத்து 41 லட்சம், அசையா சொத்து 1 கோடி. என்ன ஏமாத்துறீங்களா? காது இல்லாமல பூ வச்சு சுத்திட்டு இருக்கிறோங்களாங்க. அண்ணாதுரை ஐயாவுடைய குடும்பத்திற்கு நேர் எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் அண்ணா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அண்ணா அவர்களுடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு கட்சிக்கு தகுதி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய குடும்பம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அருமை சொந்தங்களே, இதெல்லாம் நம்ம தேர்தல் நேரத்தில் பேசணும், மக்களிடம் கொண்டு போகணும். நம்முடைய நோக்கம் என்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இங்கே எல்லா தொகுதியிலும் கூட கடந்த முறையை போல 11க்கு 11 என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்ற 10க்கு 10 அவிநாசியும் சேர்த்து 11க்கு 11 வளர்ச்சி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் வெற்றி பெறப் போகின்றார். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகின்றார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அண்ணன் அர்ஜுனனை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை செய்ததை பார்த்தோம். இதுகுறித்து பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.